போதை மருந்து விக்கிற நாய் இது. என்ன செல்வம் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு? ஈவேரா ரசிகர்களின் உருட்டுகள் முதல் பாகத்தை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. டிபேட்டுங்கிற பேர்ல காலாவதியான யாருக்குமே பயனில்லாத ஒரு கேரக்டரை பத்தி அந்த கேரக்டரோட ரசிகர்களே பேசி புலகாங்கிதம் அடைஞ்சுக்கிறாங்க. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். பெரியாரை அதிகம் படித்தவன் இல்ல நானு. கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கற்பிப்பவன், காட்டுமிராண்டின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆடு தடவி அமீர் ஈவேராவை பத்தி பேசுறேன்னு இங்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே போய் இவருடைய பொண்ணு கல்யாணத்தப்ப ஆணுக்கு நிகரா பெண் இருக்கணும்னு ஈவேரா சொன்னதை மதிக்காம தன்னோட மதத்துக்கு விசுவாசமா தன்னோட மதத்தின் முறைப்படி பொண்ணை வெளியவே காட்டாம அந்த பொண்ணை அடக்குமுறை பண்ணி ஒடுக்குமுறை பண்ணி ஆணாதிக்கம் காட்டிட்டு இங்க வந்து சமூக கருத்து பேசுறாரு பாருங்க மக்களே. அதுவும் யாருக்கு எந்த மதத்துக்கு எதிராக பேசுறாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு தந்தை ஸ்தானத்துல நின்றுதான் சொல்லியிருக்காரு எல்லாமே. நம்ம பிள்ளைகளை அப்படிதான் சொல்லுவோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்க தமிழ் அவர் காட்டுமிராண்டின்னு சொல்லல. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு. தந்தை ஸ்தானத்திலிருந்து இவரோட மத நம்பிக்கைகளை கேலி பண்ணி ஆபாசமா பேசினா இவர் இது மாதிரி உட்காந்து பேசுவாரான்னு பாத்தீங்கன்னா பேச மாட்டாரு. நிச்சயம் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா முதல் ஆளா ஈவேராவை சங்கின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச ஆடு தடவி தான் இந்த அமீர். தமிழின் பெருமையாக இவர்கள் வைத்திருந்த நூல்களையும் பாடல்களையும் தான் குறிச்சு சொல்றாரு. அவர் ஏற்றத்தாழ்வுகளோட தான் கற்பித்து கொடுக்குது. எந்த தமிழ் இலக்கியம் ஏற்றத்தாழ்வு கற்பிக்குதுன்னு ஈவேரா கிட்ட கேட்டதுக்கே அந்த ஆளுக்கு படிப்பறிவு இல்லாம உருட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஆள் என்ன பேசினாரு, எந்த நூலை சொன்னார்னு இந்த ஆடு தடவி அமீருக்கு எதுவும் தெரியாமலேயே இந்த தற்குறி இங்க ஒரு பக்கம் உளறிட்டு இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு இருப்பவர்கள் அதிகாரத்துல இல்ல, ஆனால் அதிகாரம் செய்வதற்கு கீழே இருந்து மக்களை அதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யாரோ அதிகாரத்துல இல்லாமலே அதிகாரம் பண்ணாங்களாம். இப்ப அதிகாரத்துக்கு வந்து ஆட்டி படைக்கிறாங்களாம். யார சொல்றாரு? ஒருவேளை இந்தியாவுக்குள்ள ஊடுருவி எல்லாத்தையும் திருடிட்டு போன அரேபியர்களை பத்தி சொல்றாரோ? என்ன மனுஷன்? ஆன்மீக பூமி ஆன்மீக பூமின்னு தான் சொல்றாங்க. அதனால அது ஆன்மீக பூமி ஆயிருமா? பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. கிரேக்கர்கள், சீனர்கள், அரேபியர்கள்னு எல்லாருமே இந்தியாவை ஆன்மீக பூமின்னு தான் குறிப்பிட்டு போயிருக்காங்க. ஆடு தடவி அமீர் ப்ரோ தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. செத்து போன ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறீங்கன்னா ஒரு ஆள் என்ன விதைச்சிட்டு போயிருப்பாரு. செத்துப்போன அந்த ஆள் தமிழர்களை ஏமாத்திட்டு போனாரே தவிர ஒண்ணுமே தமிழர்களுக்கு பண்ணவே இல்லை. ஒண்ணுமே பண்ணாத அழுகி போன வெங்காயத்தை எங்க தலையில திணிக்கிறது திரும்ப திரும்ப பண்றதே உங்களை மாதிரியான மதவெறி இருக்கிற ஆட்கள் தான். ஆடு தடவி அமீர் ப்ரோ, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இந்த தேசத்திலேயே எல்லாருடைய நம்பிக்கையை சிதைச்சு உருவான ஒரே தலைவர் பெரியார் தான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறனா சாமி. எதையும் 100% எதிர்த்து இவர் உருவாகவே இல்லை. சாகும் வரைக்கும் எதிர்க்கிற மாதிரி ஏமாத்தியே வாழ்ந்தவர் தான் இந்த ராமசாமி. கடவுள் மறுப்பு பேசிட்டு தன்னோட முதல் குடியரசு இதழ் 2/5/1925 ஒரு சிறு பத்திரிகையின் வாயிலாக தாய் திருநாட்டிற்கு தொண்டு செய்யும் இப்பேற்றை அளித்த இறைவன் திருவடிகளில் இறைஞ்சுகின்றோம்னு ஈவேரா சொல்லியிருக்கார். நாகரிக நோட்ஸ் தி பாயிண்ட். எமக்கு போதிய அறிவையும் ஆற்றலையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தருளிப்பானாகனு ஈவேரா சொல்லியிருக்காரு. பண்பாடு நோட்ஸ் தி பாயிண்ட். இதே குடியரசு இதழில் ஒருத்தர் இறந்துட்டார்னு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன் அருள்வானாகன்னு எழுத சொல்லி வெளியிட்டிருக்காரு மகான் ஈவேரா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, இந்த ஆதாரம் போதாதுன்னு கதற தயாராக இருக்கும் ஈவேரா ரசிகர்களுக்கு ஈவேராவே குடியரசு பத்திரிகை திறப்பு விழாவில் பேசினதை நான் சொல்றேன். இப்பத்திரிகையை திறப்பதற்கு ஈசன் அருளால் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிகள் போன்ற பெரியார் கிடைத்தது அரிதே ஆகும்னு ராமசாமியே சொல்றாரு. இப்போ சொல்லுங்க, ஈவேரா கடவுளை எதிர்த்தாரா இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை அழிக்க கடவுள் எதிர்ப்பை காட்டி அவர் நடிச்சாரா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. மற்ற எல்லா தலைவர்களும் என்ன அங்கீகாரம் இருக்கோ அதை விட மிகப்பெரிய அங்கீகாரத்துல பெரியார் இருக்கார். நீ பார்த்த பக்கத்துல இருக்க ஆந்திரா, கர்நாடகால வாழ்ற மக்களுக்கே ராமசாமியே தெரியாது. இதுல இந்தியாவில இருக்க தலைவர்களை விட இவர் உயர்ந்தவராம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 10 பேர் அடிச்சு டானான அடிச்சு 10 பேரும் டானா அப்படின்ற மாதிரி பெரியார் அந்த இடத்துல இல்ல. இது என்ன காமெடி? இதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிற ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னா
அது பெரியார். பத்தி யாரு கண்டுக்காதீங்க அவன. சொன்ன கருத்துல அப்படிதான் இருக்கு. அது காத்து முன்னாடி போடிதான். அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக தன்னை மாத்திக்க விரும்பல. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு பேச்சப்பா. பெரியார் என்கிற ஒரு மனிதர் சொன்ன தத்துவம் எனக்கு ஏற்புடையதா இல்லையா? பெரியாருடைய தத்துவம் அதுதான் என்னன்னு நானும் பல வருஷமா திராவிடர்கள் கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். ஆனா ஒருத்தனும் சொல்ல மாட்டானுங்க. சரி, அடுத்த தடவை அமீர் சொல்லுவார்னு பார்த்தா இவரும் உட்காந்து முட்டி தேய முட்டுறாரே தவிர என்ன தத்துவம்னு சொல்லவே இல்லை. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். எனக்கு கொள்கை தலைவர் முகமது நபி. ஆனா என்னுடைய கொள்கை தலைவர் சொன்னபடி அந்த அடிப்படையில் தான் பெரியாரை இருக்கு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? என்னுடைய கொள்கை தலைவர் என்ன சொல்றாரு? இங்க வந்து பிறப்புல ஏற்றத்தாழ்வு இல்லைன்ற, கருப்பரும் அரபியரும் ஒன்றேன்னு சொல்றேன். பச்சை சங்கி என்னென்ன சொல்றான் பாருங்க. முகமது நபி கடவுள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு, ராமசாமி கடவுளே இல்லைன்னு ஊரை ஏமாத்தினாரு. இதுல நபியின் வழியில் ஈவேராவை இவர் தத்துவ தலைவரா ஏத்துக்கிட்டாராம். இஸ்லாம்ல சாதி பிரிவினை ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா, இத மதவெறி பச்சை சங்கி சொல்லுது. ஈரான் ஈராக் போரே ஷியா சன்னி இஸ்லாமியர்களுக்குள் நடக்கிற சாதி வெறி போர் தாண்டா ஆடுதடவி அமீர். ஆடுதடவி அமீர் மாதிரியே இந்தியாவில் இன்னும் பல மதவெறி பச்சை சங்கிகள் தங்கள் மதத்தில் சாதி இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு சுத்துறாங்க. அது மாதிரியான ஆட்களும் செக்குலர் ஆட்களும் 1978 வெளிவந்த சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அமோங் தி முஸ்லிம் ஹிந்து கம்யூனிட்டி என்ற புத்தகத்தை இஸ்லாமியரான இமாம் அலி எழுதியிருக்காரு. கேஸ்ட் அண்ட் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அமாங் முஸ்லிம்ஸ் இன் இந்தியா என்ற புத்தகத்தை இம்தியாஸ் அகமது என்ற இஸ்லாமியர் எழுதியிருக்காரு. இந்த 2 புத்தகத்தையும் தயவு செய்து மதச்சார்பின்மை தற்குறிகள் படிக்கணும். அதுவும் இல்லாம மதவெறியில தெரியாம உங்க மதத்தைச் சேர்ந்த சில நல்ல மனிதர்கள் எழுதின இது மாதிரியான புத்தகங்களை படிச்சு இஸ்லாமில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுவும் பத்தலையா, ஜெய்பீம் அம்பேத்கர் எழுதின பாகிஸ்தான் அல்லது இந்தியா பிரிவினை புத்தகத்துல இஸ்லாமில் எவ்வளவு சாதிகள் இருக்குன்னு எழுதியிருப்பாரு. அதையாவது படிங்கடா தற்குறிகளா. நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு சாதி தெரியாது. அப்ப இன்னொரு நண்பர் வந்து அவரோட போகும்போதெல்லாம் தாழ்ந்த ஜாதி, கீழ் சாதி, அவர் சொன்னது கீழ் சாதி. கருப்பணி அப்ப மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா? ஏண்டா ஆடுதடவி அமீரே, நானே பயங்கரமா வாக்கியா போட்டுறவன், ஆனா நீ என்னை விட ஓட்டுறியாடா. நீங்க தான் அந்த தலைவர்களோட ஒருத்தர் கம்பேர் பண்றீங்களே தவிர அவங்க யாருமே சொல்லல. அந்தந்த தலைவர்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். மனிதனாக பிறந்த அனைவருமே ஒரு கருத்து முரண்களோட இருப்பான். அந்தந்த தலைவர்களுக்குன்னு சுய ஒழுக்கம், நற்பண்பு, நல்வாழ்வுன்னு எல்லாமே இருக்குடா ஆடுதடவி. ஆனா ஈவேராவுக்கு அதெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது. நற்பண்பு இல்லாத காட்டு மிராண்டியா ஏண்டா தமிழர்கள் நாங்க ஏத்துக்கணும்னு நீ அழற? கருத்து முரணா ஏதாவது 1-2 முரண் இருந்தாதான் அதை கருத்து முரண்னு சொல்லுவாங்க. இந்த ஈர வெங்காயம் பேசின பூராவுமே முரண் தாண்டா ஆடுதடவி அமீர். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். அது போல குறைகள் இருந்தாலும் நான் பெரியாரை ஏற்கிறேன். நீ ஏத்துக்கடா மதவெறி சங்கி. தமிழர்கள் நாங்க ஏன் ஏத்துக்கணும்? You give man, why me? யார் இந்த பெரியார் அப்படின்னும் போது ஒரு சமூக விஞ்ஞானி தந்தை பெரியார். நீ சொன்ன வாக்கியத்தை கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. சமூக விஞ்ஞானியா? 4ஆம் கிளாஸையே முழுசா படிக்கல இவர் சமூக விஞ்ஞானியா? அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? மூளை பாதிப்படைஞ்ச ஒரு கொடூர இனவெறி கொண்ட மனப்பிறழ்வு நிறைந்த உளநோயாளி தான் ராமசாமி. தீர்வை நான் தேடி தரேன் அப்படின்னு சொல்லி இறங்கினார் இல்லையா தந்தை பெரியார். ஈவேரா இருந்த வரைக்கும் எதுக்கெல்லாம் தீர்வு தேடி தந்தார்னு இவனுங்க யார்கிட்டயாவது கேட்டா ஒருத்தன் கிட்ட இருந்தும் பதில் வரவே வராது. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. அந்த பட்டம் வருவதற்கான காரணம் தந்தை பெரியார். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? அந்த கல்வி நமக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகையா இருந்தவர் தந்தை பெரியார். தரவலிக்குதே அம்மா, இந்த நாயை நம்பாதீங்க. சத்துணவு திட்டமாக அமல்படுத்திருக்கால அதுக்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார். கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம எல்லாத்துக்கும் ஈவேரான்னு முட்டு கொடுக்குறானுங்க. ஆனா இவனுங்களே மத்தவங்க கிட்ட பகுத்தறிவா பேசுங்கன்னு சொல்றானுங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இவர் படிச்சு பெரிய ஆளாக காரணம் ஈவேராமா. ஆனா இதையே நான் இவ்வளவு உயரத்துக்கு வர காரணம் நான் வணங்கும் கடவுள்னு சொன்னா உடனே இவனுங்க பொங்கி எழுந்து, ஏண்டா கடவுளா படிச்சாரு நீ தானடா படிச்ச, கடவுளா பரிச்சு எழுதினாரு நீ தானடா எழுதுன, பகுத்தறிவா யோசிடா, உன்னோட முயற்சியில நீ மேல வந்துன்னு சொல்லுடா, அதை விட்டுட்டு கடவுள்னு சொல்லாத அப்படின்னு இவனுங்க மூக்க சிந்தி சிந்தி அழுவானுங்க. ஆனா இவனுங்க மட்டும் 1க்கு போறதுக்கு காரணமே ஈவேரா தான், 2க்கு போறதுக்கு காரணமே ஈவேரா தான்னு எதுக்கெடுத்த இவனுங்க ஈவேரா பாட்டு பாடுறானுங்க. இப்ப எங்க அப்புறம் உங்க பகுத்தறிவு போச்சுன்னு கேட்டா உடனே ஏ சங்கி அப்படின்னு நம்மள கடிக்கிறானுங்க. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல விவசாயியா இருந்திருப்பேன், இல்ல மாடு வச்சிட்டு இருந்திருப்பேன். விவசாயம் இல்லாம வாழ இந்த அதிமேதாவி எதையாவது கண்டுபிடிச்சிட்டாரான்னு கேளுங்க. விவசாயம் இல்லாம சோத்துக்கு இவரும் திராவிட கோமாளிகளும் என்ன பண்ணுவாங்க? ஒரு விவசாயியோட மகன் ஒரு ரோபோட்டிக்ஸ் நிபுணரா
கண்டறியப்படுவதற்கான காரணத்தை உண்டாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார். ஒரு விவசாயியோட மகன் ரோபாட்டிக்ஸில் பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கு ஈவேரா தான் காரணம்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா, இவருக்கும் இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கும் மண்டைக்குள்ள மூளை இருக்கா? அப்படியே இருந்தாலும் இந்த மூளை நம்மள மாதிரி நார்மலாக வேலை செய்யுதா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யுதா, இல்லை கொத்தடிமையாக வாழ்றது தான் புத்திசாலித்தனம்னு நினச்சிட்டு இவனுங்கெல்லாம் வாழ்கிறானுங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஈவேரா தான் காரணம்னு சொல்கிறானுங்க. குச்சமே இல்லை. செஸ்ல ஜெயிச்சா ஈவேரா தான் காரணமா? சிஎஸ்கே ஜெயிச்சா ஈவேரா தான் காரணமா? சுந்தர் பிச்சை படிச்சதுக்கே ஈவேரா தான் காரணமா? உலக கோப்பையை கபில் தேவ் ஜெயிக்கவே ஈவேரா தான் காரணம்னு இஷ்டத்துக்கு மானரோஷம் இல்லாம எல்லாத்துக்குமே ஈவேரா தான் காரணம்னு இனிஷியல் போடுறானுங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். 2017 ஜல்லிக்கட்டு நடந்தது இல்லையா, அந்த போராட்டத்தை ஈடுபடுறதுல நானும் ஒரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் இவனுங்களுக்கும் ஒரு துளி சம்பந்தமும் இல்லை. ஆனா எவ்வளவு கேவலமா கதையடிச்சு விடுறான் பாருங்க. அந்த உயர் அதிகாரி இருக்காரு, எல்லாரும் இருக்கிறோம், இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்கணும்ல, அந்த துணிவு யாருக்கும் வரல. நம்ம போய் கேட்டோம், அதுவும் இங்கிலீஷ்ல போய் கேட்கிறோம். கேள்வி கேட்கிற உரிமையையும் அதுக்கான தைரியத்தையும் கொடுத்தது தந்தை பெரியார். ஐயோ சாமி, அதாவது ஒருத்தரை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியத்தையே ராமசாமி தான் நமக்கெல்லாம் தந்தாராம். இத கொஞ்சம் கூட குச்சம் இல்லாம எப்படி சொல்றாரு பாருங்களேன். என்ன கேக்குற? ஆசிஃபான்ற பொண்ணு காஷ்மீர்ல கொண்டு போய் கொண்டுட்டாங்க. ஏன்னா கோவில்ல தப்பு நடக்காத நினைச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன முறை? நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன. இவருக்கு எவ்வளவு வன்மம் இருந்தா இப்படி சொல்லுவார்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கற்பழிப்பே மனிதத்தன்மையற்ற செயல் என்னை பொறுத்த வரைக்கும். பொதுவாக கற்பழிப்பை பற்றி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஆசிஃபாவை மட்டும் குறிப்பாக பேசிட்டு அப்படியே மூடிட்டு வேற பக்கம் போயிட்டாரு இந்த ஆள். கற்பழிச்சவனை விட மதம் சார்ந்து மட்டுமே கற்பழிப்பு குற்றத்தை பற்றி பேசுவேன்னு சொல்கிற இவனை மாதிரி ஆட்கள்லாம் மிக மிக கொடூரமான சைக்கோக்கள். இவனை மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து தான் பெண்கள் உஷாராக இருக்கணும். இஸ்லாமில் போன மாதம் கூட 22 வயது பீகார் பொண்ணு, அதுவும் அவங்க மதத்தைச் சேர்ந்த பொண்ணையே ஒரு மௌலானா மதராசாவிலேயே கற்பழிச்சிருக்கான். இது மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் அவங்க சம்பந்தமா இருக்கு. கிறிஸ்தவ பாதிரியார்கள் எத்தனை பேர் பாவ மன்னிப்பு கேட்க வந்த பெண்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் கற்பழிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த தற்குறி வெள்ளச்சங்கி எவ்வளவு பெரிய பொது பிரச்சனைய மத பிரச்சனையா மட்டும் பேசியிருக்கான்னு பாருங்க. இவரோட கோர் பாயிண்ட் என்னன்னா, அனைத்தையும் படைத்ததே ஈவேரான்னு சொல்ல முடியாம அங்க சுத்தி இங்க சுத்தி ஏஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், நீட், மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட்னு உருட்டிட்டு இருக்கான். ஆடுதடவி அமீரை விட, கருமாந்திர கருவை விட, மனநலம் குன்றிய ஷாலினியை விட, மதவெறி கொண்ட ஷானாவாஸை விட நான் அடிக்கிற மாதிரி சொம்பு ஈவேராவுக்கு யாராலையும் அடிக்க முடியாது. இனி ஒருத்தன் பிறந்துதான் வரணும்ன்ற அளவுக்கு இந்த ஆள் அடிச்சு வச்சிருக்கான். உங்களை அடிச்சுக்க முடியாது. ரோபோட்டிக்ஸ் படிச்சு ஏஐ டெவலப் பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் அந்த படிப்புக்கு அவமானம் தேடி தர கொத்தடிமை வேலையத்தானே இந்த ஆள் பண்றாரு. இதுல பெருமை வேற. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அப்புறம் பெரியார் நமக்குள்ள அவர் ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னா, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. மற்ற மாநிலங்கள்ல எல்லாரும் படிக்கவே இல்லையா? அப்ப அங்கெல்லாம் பெரியார் என்ன பண்ணாரு? நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே பேச முடியும். நம்ம எப்படி படிச்சோம்? பிஞ்சு போயிருமத்துக்க போடா போடா. இப்ப தனித்தமிழ் இயக்கம்னு மறைமலடிகள் ஒரு இயக்கம் கட்டினார். 100 வருஷத்துக்கு முன்னாடி தனித்தமிழ் இயக்கம்னு ஒரு மூவ்மெண்ட் தேவை வந்துச்சு. அதை சொல்லுங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா? ஒரு இனத்தின் மீது அந்த ஆரியத்தின் தாக்கம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல. இன இழிவு நீங்குவதற்கான போராட்டம், அதற்கான சிறைவாசம் பெரியாருக்கு சமமா காட்டுங்க தமிழ்நாட்டுல. முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? படிப்புன்னு வந்ததும் தமிழ்நாட்டு கதையை மட்டும் பேசுவாராம். மீதி எல்லாத்துக்கும் RSS, பாஜக, வடநாடு, மோடி, அமித்ஷானு உருள்வாராம். பியூர் அப்பட்டமான பொய்கள் இந்த பச்சை சங்கி பேசுற எல்லாமே. ஆரிய படையெடுப்பு பத்தி பேசுற இவன் முகலாயர்கள் பத்தி எதுவுமே பேசாம மூடிட்டு இருக்கான் பாருங்க. தனித்தமிழ் இயக்கம் உருவாக காரணமே விஜயநகர வடுக ஆரிய ஆட்சியாளர்கள்னு இந்த தற்குறிக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஈவேரா ஜெயிலுக்கு போய் பிஸ்கெட் பாக்கெட் திருடிட்டு வந்த கதை தான் இருக்கே தவிர மக்களுக்காக போராட்டம் பண்ண கதையெல்லாம் வரலாற்றிலேயே கிடையவே கிடையாது. பாரதியார் அளவுக்குலாம் ஈவேராவை ஒப்பிட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப கேவலம். ஏன்னா பாரதியார்லாம் மிக உயர்ந்த ஆள். ஈவேரா தன்னுடைய தலைமையில் எந்த ஒரு போராட்டமும் பண்ணதே கிடையாது. அதுக்கான ரெக்கார்ட்ஸும் கிடையாது. கடல்லே இல்லையா? மன்னிப்பு கடிதம் எழுதின ரெக்கார்ட்ஸ் இருக்கு. யாரும் அழைக்காமலேயே போராட்டத்தில் தலையை காமிச்சிட்டு நான் தான் அந்த போராட்டத்தையே பண்ணணும் பொய் சொன்ன ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு.
பாரதியார் போன்ற பெரியார்கள் மாதிரி ராமசாமி ஒண்ணுமே பண்ணல. கடைசி வரைக்கும் மக்களுக்காக வாழ்றேன்னு ஊரை ஏமாத்தி சொத்து சேர்க்கத்தான் மூத்திர சட்டியை தூக்கிட்டு சுத்தினாரு. மத்த எதுக்காகவும் அவர் அப்படி சுத்தவே இல்லை. அப்ப இதெல்லாம் பொய்யா? அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கரை போட்டாரு. சாதியை பாதுகாக்கிற கூறுகள் இருக்குன்னு எரிப்பு போராட்டம் நடத்தினாரு. விடுதலைக்கு போராடி இருக்கிறாரு. விடுதலை அடையும் போது இந்த கருப்பு நாளா அனுஷ்டிக்க சொல்லிருக்காரு. அவன் போய் சொல்றான். அம்பேத்கர் ஈவேராவை மதிக்காததால தான் அம்பேத்கரை ஆரிய கைக்கூலின்னு திட்டினாரு ஈவேரா. தமிழர்கள் ஈவேராவை மதிக்காம தனித்தமிழ் இயக்கம் தனித்தமிழ் நாடுன்னு பேசினதால தான் ஈவேராவால் தமிழர்கள் மீது இருந்த வெறியை தாங்க முடியாம வெவ்வேறு பரிணாமங்களில் அவருடைய வெறியை காட்டினார். விடுதலைக்கு போராடினாராம். விடுதலைக்கெல்லாம் அவர் போராடவே இல்லை. வெள்ளையர்களே நீங்கள் இந்தியாவை விட்டு போனாலும் மദ്രാஸ் மாகாணத்தையாவது நீங்கள் ஆள வேண்டும்னு ஒப்பாரி வச்சவர் தான் இந்த ஆளு. ஆனா இவரை மதிக்காம வெள்ளைக்காரன் பாட்டுன்னு அவன் வேலையை பார்த்துட்டு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான். உடனே வெள்ளைக்காரனும் நம்மளை மதிக்கவே இல்லையான்னு விடுதலை அடைந்த நாளை கருப்பு நாள்னு கொண்டாடி தன்னுடைய கோமாளித்தனத்தை காட்டினால் தான் இந்த ஈவேரா. ஈவேராவை பற்றிய அரிய தகவல்களை நாம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். And then stick with me on my social media handles. Arigato மக்களே. That's all, folks.